ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எஸ்எஸ் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நம்ம இன்னைக்கு வருமானம் தரக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பறக்கை அப்படிங்கிற ஏரியாவில் தான். பறக்கை ஏரியா பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து நல்ல ஏரியா, மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏரியா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தண்ணி வசதிகள் எல்லாமே பக்காவாக கிடைக்கிற ஒரு ஏரியா, நல்ல செழிப்பான ஏரியா. அதாவது மெயின் சாலையிலேருந்து, அதாவது பறக்கை மணக்குடி மெயின் சாலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 300 மீட்டர் தொலைவில் 20 அடி அகல பாதையில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அந்த அப்பார்ட்மெண்ட்டோட முன்னாடி இருக்கிற நமக்கு பாதை வசதி இன்டர்லாக் கல் போட்டிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சுற்றிலும் அழகான வீடுகள்லாம் இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ஒரு அமைதியான ஏரியா. ஒரு டெம்பிள் இருக்குது பக்கத்தில், ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு டெம்பிள் இருக்குது. இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு இன்கம் வர்றது மாதிரி உள்ள ஒரு அருமையான ஒரு பில்டிங். இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா பில்லரில் கட்டியிருக்காங்க. மொத்தம் டோட்டலு இந்த இடத்தோட பரப்பளவு பார்த்திங்கன்னா 5.25 சென்ட் இருக்குது. 6 சென்ட்டுக்கு ஒரு 1/4 சென்ட் தான் கம்மியாக இருக்குது. 5.25 சென்ட்டில் இவங்க 7 வீடு கட்டியிருக்காங்க. 7 வீடும் பில்லரில் அருமையாக கட்டியிருக்காங்க. பில்லர் பில்டிங் தான், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வீடு பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் வருஷம் ஆன வீடு தான், ஒரு 7லேருந்து 8 வருஷம் ஆன வீடு தான். பெயிண்டிங், அதாவது இந்த பெயிண்டிங் பண்ணாமல் விட்டுருக்காங்க. ஒரு பெயிண்டிங் பண்ணிட்டீங்கன்னா அடிப்பொலியாக இருக்கும் இந்த வீடு. இதில் கார் பார்க்கிங் வர விட்டுருக்காங்க. 2 கார் நமக்கு இதில் கார் பார்க்கிங் பண்ணுற அளவில் இந்த வீடை அழகாக உருவாக்கியிருக்காங்க. வீடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தனி மீட்ருங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே தனி மீட்ரு வந்து இவங்க அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு வந்து அந்த எந்த தொந்தரவும் இல்லை. கரண்ட் பில்லு வந்து கூட்டடி மாட்டடியாக வருமோ அப்படிலாம் ஒரு பிரச்சனை கிடையாது. தனி டேங்கு, அதாவது ஒவ்வொரு வீட்டுக்குமே இவங்க வந்து டேங்கு மேலே தண்ணி வாட்டர் டேங்க் வச்சுருக்கிறது தனியாக தான் வச்சுருக்காங்க. தண்ணி போர் வசதியிலேருந்து கார்ப்பரேஷன் வாட்டர் எல்லா கனெக்ஷனும் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த வீடு நமக்கு இன்றைக்கி சேலுக்கு வந்திருக்கு. இந்த சேலுக்கு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா, இது நமக்கு வந்து ரேட்டு கேட்டால் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும். நல்ல ஒரு வருமானம், அதாவது மாதம் 30,000 ரூபா வருமானம் இந்த வீட்டுக்கு கிடைக்கிற ஒரு அருமையான ஒரு அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 30,000 வருமானம் வருதுன்னு வச்சுடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் தான். இடத்துக்கும் 5.25 சென்ட் இடமும் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு யாருக்காவது, அதாவது நமக்கு ஒரு சின்ன ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த வீடை வாங்கலாம். அதாவது அவங்களும் அந்த வீட்டு ஓனரும் இந்த வீட்டில் இருந்துக்கலாம். மேலே உள்ளதும் சைடில் உள்ளது எல்லாமே இவங்க வீடு வாடகைக்கு விட்டுக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா இவங்க 3 வீடும் மேலே 4 வீடுமாக கட்டியிருக்காங்க. கீழே உள்ள வீடெலாம் வந்து 2 பெட்ரூமில் கட்டியிருக்காங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு 2 பெட்ரூம், ஹாலு, கிச்சன் அப்படி கட்டியிருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் எல்லாம் சேர்த்து கட்டியிருக்காங்க. மற்றபடி கொஞ்சம் சின்ன வீடாக, அதாவது சிங்கிள் பெட்ரூமு, சிங்கிள் ஹாலு, சிங்கிள் கிச்சன், ஒரு அட்டாச் பாத்ரூமு, இந்த மாதிரி கட்டின வீடு ஒரு 4 வீடு இருக்குது. 3 வீடு பார்த்திங்கன்னா நமக்கு டபுள் பெட்ரூமோடு இருக்குது. அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்கிறதுனால எந்த தொந்தரவும் இருக்காது. நமக்கு வாடகையெல்லாம் கரெக்டாக கொடுக்குறவங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஏரியாவில் பொறுத்தளவில் இந்த பில்டிங்கில் தான் கொஞ்சம் வாடகை கம்மி பண்ணி வாங்குறதா சொன்னாங்க. நீங்கள் நல்ல ஒர்க்கெல்லாம் பண்ணி நம்ம இந்த வீடை சூப்பராக புதுசாக எடுத்துட்டிங்கன்னா, நமக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் வர்றது மாதிரி உங்களுக்கு ஒரு பலன் உள்ளதாட்டு இருக்கும். வீடெல்லாம் ஒரு கண்டிப்பாக ரீபெயிண்ட் செய்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம இது சிங்கிள் பெட்ரூம் பார்க்குறோம். இந்த கீழ்த்தளத்தில் இருக்கிற ஒரு சிங்கிள் பெட்ரூமும் சிங்கிள் கிச்சன், அது எல்லா வீட்டுக்குமே கிச்சன் சிங்கிளாக தான் வரும். சிங்கிள் பெட்ரூமு, ஹால், அட்டாச் பாத்ரூம் பார்க்குறோம். இதோட விலை பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறது 93 லட்ச ரூபா கேட்குறாங்க. நெகோஷியபிள் பண்ணி கண்டிப்பாக பேசிக்கலாம், வெளியில் அட்ஜஸ்ட் பண்ணலாம். 93 லட்சம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 5.25 சென்ட் 7 வீடு சேர்ந்து கிடைக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டோட சேர்ந்து மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேற்கொண்டு வீடியோ பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.